நீங்க இப்போ ஆணவ படுகொலைங்கிற சொல் ஏன் வருது? அப்ப தேவேந்திர குல வேளாளர்களும் முக்குலத்தோரும் பிரச்சனையை தானே அதை ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறீங்க. இப்போ இதே ஒரு மாட்டு சமூகமா இருக்கட்டும், ஒரு ஒரு மா ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகமா இருக்கட்டுமே, இந்த பிரச்சனை ஆணவ படுகொலைங்கிற சொல்லே வந்திருக்காது. இது ஒரு காதல் விவகாரம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூவை, இந்த சப்ஜெக்டை இதை பெருசு பண்ணணும். ஏன்னா இங்க பல தலைவர்களுக்கு வேலை இல்லை. தென் மாவட்டத்தில் 98, 2000 காலகட்டங்களுக்கு பிறகு இங்க ஒரு ஜாதி கலவரத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு சில தலைவர்கள் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பிரச்சனையினுடைய போக்கு தடமாறி போகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, ஆனா நீங்க ஆணவ கொலை இல்ல அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு நகர்த்துறீங்க. ஆனா அந்த தலைவர்கள் கூட அந்த ஆணவ கொலை இது பண்றாங்க, போராடுறாங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆனா அந்த பெத்தவங்க சொல்றாங்கல்ல, ஆமாங்க இது முழுக்க முழுக்க காதல்னா, அந்த காதல்ல இருந்தப்பதான் ஆணவ கொலை தான், இந்த காதல்னாலதான் இன்னைக்கு என் பையன் செத்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கண்ணீர் மல்க பேசுறாரு இல்ல, அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருந்துட முடியும்? இல்ல, அதாவது சட்டப்படியும் அந்த அவங்களுடைய பார்வையின்படியும் அந்த கவின் அவர்களுடைய குடும்பத்தினுடைய பார்வைக்கு நிச்சயமாக இது ஆணவ கொலை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களை சுற்றியுள்ளவர்கள் அதை அவங்களிடம் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.